நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்திருக்கும். அதனால நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும். வேணும்னா நீங்க மன்னிப்பு கூட கேட்கலாம். இவரால தான் பேச முடியாதுல, எனக்கு gift வாங்க தான் போயிருப்பாரு. மன்னிப்பும் கேட்டுட்டு நன்றியும் சொல்லுவாரு. ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல முடியணும்ல. என்ன ஸ்ருதி அஸ்வின் இது? நீ கனவு காண்றத நிறுத்துறியா? ஏன் அவர் வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது? வாட்? ஏன் இந்த வண்டியை ஓட்ட முடியல? இன்னைக்கு நான் திரும்பவும் தெரியாம அஸ்வின் மனச காயப்படுத்திட்டேன். இவரு லைசன்ஸ் எங்க? இது நோ பார்க்கிங் ஏரியா. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? உங்க லைசன்ஸ் கொடுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட லைசன்ஸ்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னா இந்த நிமிஷமே வண்டியை விட்டு கீழ இறங்குங்க. ஆனா இந்த வண்டியை நான் ஓட்டலையே. இல்ல அது வந்து நீங்க தள்ளுங்களே. இல்ல அந்த கவர்னர் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. அவர் எங்கேயோ இறங்கி போனாரு, அதான் நான் இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தேன். இத பாருங்க மேடம், நீங்க ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது. சும்மா எதுக்கு வந்து டிரைவர் சீட்ல உட்காரணும்? உங்க லைசன்ஸ் கொடுங்க, இல்லனா என் கூட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏங்க, நான் தான் சொல்றேன் என்கிட்ட லைசன்ஸ் இல்லன்னு. அவர் வந்துட்டாரு, அங்க பாருங்க. வண்டியை நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? இவர்தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. சொல்லுங்களேன். அது வந்து என்னன்னா, இவரால பேச முடியாது. அவருக்கு சுத்தமா தொண்டை சரியில்லை. ஆனா கை ஆட்டலால, இல்ல தலையவாத ஆட்டுங்க. நீங்க தான் வண்டியை ஓட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இத பாருங்க சார், இவங்க தான் வண்டியை ஓட்டிட்டு வந்தாங்கன்னா அப்ப அவங்களோட லைசன்ஸ் எனக்கு காமிக்கணும். ஆனா என்கிட்ட தான் லைசன்ஸே இல்லையே. லைசன்ஸ் உங்ககிட்ட இல்லனா அப்ப நீங்க என் கூட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். வாங்க. என்ன அஸ்வின், ஏன் நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? நீங்க தான் வண்டியை ஓட்டுனேன்னு சொல்லுங்களேன். தலையவாத ஆட்டி பதில் சொல்லலாம்ல. இந்த மாதிரி சொல்லுங்க. அப்படியா? இப்ப எல்லாம் புரியுது. இவர் என்ன ஊமையா? இப்ப நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க. இங்கயா? ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? இது ஒன்னும் ஸ்கூல் கிடையாது. இப்படிலாம் நீங்க செய்யறதுனால நான் உங்களை கண்டிப்பா விட மாட்டேன். நீங்க மன்னிக்கணும்ங்கிறதுக்காக இப்படி பண்ணல. இவர் மன்னிக்க தான் நான் இப்படி பண்றேன். வண்டியை நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? அப்ப இவங்க எதுக்கு டிரைவிங் சீட்ல வந்து உட்கார்ந்தாங்க? நான் ஒருத்த எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? இந்தாங்க வண்டியை சீக்கிரமா எடுங்க. இது நோ பார்க்கிங் ஏரியா. ஒண்ணு வேணாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. இத பாருங்க மிஸ்டர் அஸ்வின், உங்களுக்கு ஒரு விஷயத்தால அலர்ஜின்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க தூரமா இருக்கணும். அதுதானே நியாயம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் டாக்டர் சார். ஆனா அது வந்து என்னன்னா, அஸ்வினோட அலர்ஜி எல்லாமே ஒரு நாள்ல போயிடும். இன்னைக்கு காலையில வரைக்கும் சரியாகல. அதனாலதான் உங்கள்ட்ட ஒரு தடவை காட்டலான்னு முடிவு பண்ணோம். இந்த அலர்ஜி கொஞ்சம் டிஃபரெண்டானதா இருக்கலாம். வேற ஏதாவது விஷயம் உங்களை தொந்தரவு செய்து என்னமோ.
மெடிசின்ஸால இவரோட சுகர் லெவல் பாதிக்கப்படலாம். அதனால மெடிசின்ஸ் இல்லாம சரியானாதான் எல்லாருக்கும் நல்லது. அதனால ரூமை எப்பவுமே சுத்தமா வச்சுக்க சொல்லுங்க. எந்த விதமான டஸ்டும் இருக்கவே கூடாது. மண்ணே இவர் பக்கத்துல இல்லாம இருக்கிறது நல்லது. ஜன்னல் கதவு எப்பவும் மூடியே இருக்கட்டும். ரைட் சார். கெட் வில் சூன். நான் கிளம்புறேன். ஹலோ ஹாய் பை பை. இந்த மாதிரி சீப்பான மஸ்கிட்டோ காயில் வச்சா கொசுக்கு கூட அலர்ஜி வந்துரும் போல இருக்கே. கொசுவெல்லாம் ஓடி போயிடுச்சு. ஆனா கூடவே நம்ம அஸ்வின் தம்பியோட குரலும் போயிடுச்சே. பேசுனதெல்லாம் போதும் மனோரமா. நீ வா, அந்த போட்டிக்கு நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் தயார் பண்ணும்ல. ஆமா, வா. ம். ஸ்ருதி, நீ ஒரு வாட்டி அம்மா கிட்ட பேசி பாரு. அவங்க ஏதாவது யோசனை சொல்லுவாங்க. ஆமாக்கா, அவங்க கிட்ட நாட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கும். ஹலோ ஹாய் பை பை. நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்மளோட ஸ்பீச்ச பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? கிழிஞ்ச புடவையோட அக்கா, கமான். அக்கா நீங்க போங்க, நான் போய் அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. அத்தம்மா, நீங்க கிருஷ்ணர் வேஷம் போட போறீங்களா? ஹலோ ஹாய் பை பை. பிக் பிக் ஐஸ் வச்சிருக்கும் போதே தெரியலையா? இட் இஸ் வித் கிரேட் பிளேஜர் தட் ஐ மனோரமா என்னது இது எக்ஸ்பெக்ட் அக்செப்ட் அத்தம்மா, அக்செப்ட் எக்ஸெப்ட் அக்செப்ட். நான் அதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐ தேங்க் யூ ஃபேமிலி அத்தம்மா, ஃபேமிலி ஃபார் தேர் கண்டினென்ட் கண்டினியூஸ். இதுல கொஞ்சம் கூட எதுவுமே சரியா எழுதி கொடுக்கல. உன் ஆசை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் முன்னாடி என்ன தப்பா எதையாவது சொல்லி எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும். ஹலோ ஹாய் பை பை. அதான உன்னோட ஆசை? எல்லாரும் நான் தப்பா பேசுறதா நினைக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். உனக்கு எல்லாம் ஒழுங்கா தெரியும்னு எல்லாருக்கும் தெரியணும். கெட் அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன கஷாயத்தை குடி. அவருக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயம் எல்லாம் பிடிக்காதுங்கிறாரு. டாக்டர் கொடுத்த மருந்த. ஆனா அஸ்வின், டாக்டர் தான் நீங்க மாத்திரை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. இதெல்லாம் உங்க சுகர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு இந்த கஷாயத்தை குடிங்களேன். இது எல்லாம் நான் குடிக்க மாட்டேன். இதெல்லாம் குடிக்கிறது வேஸ்ட். இது எல்லாம் குடிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆஹா, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா கொஞ்சமாவது குடிச்சு பாரு சின்னா. இது ரொம்ப கசப்பா இருக்குங்க. அது என்னன்னா, உங்களுக்காக இதுல தேன் கூட கலக்க முடியலங்க. அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய மூலிகையை போட்டு எந்த கஷாயம் பண்ணாலும் தொண்டை கரைக்கிறப்ப சரியா போயிடும்னு. இத பாரு சின்னா, உனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அஞ்சலி இப்ப இங்க இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த கஷாயத்தை உன்னை எப்படியாவது குடிக்க வச்சிருப்பா. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேனா? இப்பவே நான் அஞ்சலிக்கு போன் பண்றேன். அவ டாக்டரை பார்க்க போயிருக்கா. இத பத்தி அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ தன்னோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு உடனே இங்க கிளம்பி வந்துருவா. இப்ப சரியா எடுப்பாரு. Now but you barns. அத்தம்மா, இத ஒரு வாட்டி நீங்க பாருங்களேன். இது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். உனக்கு நல்லா தெரியும்ல, அங்க ஸ்பீச் கொடுக்க வேண்டியது இங்கிலீஷ்ல, தமிழ்ல இல்ல. இப்ப நான் தமிழ்ல போய் எல்லாருக்கும். அத்தம்மா, ஒரு வாட்டி இத பாருங்களேன் ப்ளீஸ். திறந்து பாருங்க. இதுல அப்படி என்ன இருக்கு? It is with great pleasure. Hello, hi, bye bye.
என்னது இது? ரீமிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ்லையா? ஹலோ ஹாய் பை பை. நான் இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக தமிழ்ல எழுதியிருக்கேன். இதை நீங்க சுலபமாவும் படிக்க முடியும், உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். It is with great pleasure that I, Manorama, accept the award given to me by the society and especially thank the continuous support of my family. It would have been difficult to achieve this success. Thank you. இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? இத நல்லா படிச்சு நான் ரிமெம்பர் பண்ணணும்ல. அத்தம்மா, நான் டீ போட்டு கொண்டு வரேன். No, thank you. Okay, fine. 1 cup without sugar. சரி, நான் இப்பவே கொண்டு வரேன். Hello, hi. It is with great pleasure that I am. இப்ப நான் கண்டிப்பா வெற்றி அடைய போறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னது இது? Wow, it's back. அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய மூலிகையை போட்டு எந்த கஷாயம் பண்ணாலும் தொண்டை கரைக்கிறப்ப சரியா போயிடும்னு. என்னங்க அஸ்வின், கஷாயம் குடிச்சு 2 மணி நேரம் ஆகுதுல்ல, உங்களால பேச முடியுதா? தொண்டை சரியாயிடுச்சா? நான் கேக்கல, அத்தை தான் இதை கேக்குறாங்க. இல்லையா அத்தை, அவருக்கு தொண்டை சரியாகவே இல்ல அத்தை. உங்க கஷாயம் வேலை செய்யாதது இதான் முதல் தடவை. இந்த கவர்னர் விஷயத்துல எதுவுமே வேலை செய்யாத. அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன், சரியா? ஆனா இந்த கஷாயம் எப்படி வேலை செய்யாம போச்சுன்னு எனக்கு புரியலையே. ஆமால்ல, நீங்க சரியாதான் சொல்றீங்க அஸ்வின். அத்தை சொன்ன கஷாயம் இப்ப வேலை செய்யல. டாக்டர் சொன்ன மருந்தையாவது நாம இப்ப செஞ்சே ஆகணும். இந்த ரூமை நல்லா சுத்தம் பண்றேன். இந்த ரூம்ல எந்த குப்பையுமே இருக்காதபடி சுத்தம் பண்றேன். இப்ப பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்க. டாக்டர் சொன்னதை விட நான் நல்லாவே ரூம் சுத்தம் பண்ணிட்டேன். இப்ப இந்த ரூம்ல ஒரு சின்ன குப்பை கூட இருக்காதுங்க. அப்படி கிடைச்சதுன்னா என்னோட பேரு ஸ்ருதி அஸ்வினே கிடையாது. ஓ, இருங்க, நான் இதையே உடனே சுத்தம் பண்ணிடுறேன். அம்மா சுருதி, எதுக்காக இவ்வளவு தூரம் பதட்டமா இருக்க? சின்னவுக்கு சரியாயிடும் சுருதி. இல்ல பாட்டி, இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் என்னோட தப்புதான், என்னோட தப்புதான். இது புடிங்க. இருங்க இருங்க, உங்க கை சுட்டுரும். இந்தாங்க, இப்ப புடிங்க. இப்ப போங்க. எந்த டிப்ஸும் வேலை செய்யல. அத சொன்ன கஷாயமும் வேலை செய்யல. மஸ்கிட்டோ கோயிலால அவரோட குரலுக்கு நிரந்தரமா பிரச்சனை வந்துருச்சுன்னா, இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏதாவது பண்ணி எப்படியாவது.
அஸ்வின் அஸ்வின் இந்தாங்க உங்களுக்காக இஞ்சி போட்ட டீ. இங்க பாருங்க, இது ஆறத்துக்குள்ள கொஞ்சம் குடிச்சிருங்க. இப்ப இந்த சாவியை வாங்கினா எனக்கு தான் பிரச்சனை. இந்த கபோர்டை திறக்க வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். நிச்சயமா இன்னைக்கு உங்களை நான் விட போறதே இல்ல. நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? என் குரல் திரும்ப வந்துருச்சுன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? ஒருவேளை இதுதான் உங்க விருப்பம்னு சொன்னா சரி. ஸ்ருதி, என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இது? அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசியே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஹலோ ஹாய் அஸ்வின், பை பை. ஐயோ போலீஸ், போலீஸை கூப்பிடுங்க, போலீஸ் வந்துருச்சு. அஸ்வினோட குரல் திரும்ப வந்துருச்சு பாருங்க. எனக்கு முதல்லயே தெரியும் இந்த டிப் கண்டிப்பா வேலை செய்யும் தெரியும். ஞாபகம் இருக்காக்கா, நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம ஒரு படம் பார்த்தோம். அதுல ஹீரோ குரல் திடீர்னு போயிடுச்சு. அவருக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க. ஷாக் கொடுத்ததும் போன குரல் திரும்பி வந்துருச்சுல்ல, நான் அந்த மாதிரி தான் இப்ப செஞ்சேன். பாத்தீங்களா எப்படி வேலை செஞ்சதுன்னு? என்னது பைத்தியக்காரத்தனமா ஏன் பண்ற? அஸ்வின் தம்பி, இங்க பாரு, என் கண்ணால நான் பார்த்தேன். நான் கோர்ட்டுக்கு வந்து கூட சாட்சி சொல்வேன். இந்த கிழிஞ்ச புடவை ஒரு கில்லர். எனக்கு உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி வர மனோரமா, சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சுருதி ஏதோ சும்மா நடிச்சிட்டு இருக்கா, அவ்வளவுதான். சின்னாவோட குரலை மறுபடியும் திரும்ப கொண்டு வர்றதுக்கு தான். ஆனா அவன் நினைச்சபடி தானே எல்லாம் நடந்தது. இப்படியே கத்தி இருந்தா உனக்கு குரல் போயிட போகுது. யார் என்ன சொன்னாலும் சரி, இவ வீட்ல பயன்படுத்தின டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, இப்படி யாரும் பண்ணதும் இல்ல. உண்மையா சொல்றேன் அஸ்வின், கண்டிப்பா இந்த விஷயத்துல நீ ஸ்ருதியை பாராட்டியே ஆகணும். ஸ்ருதி எப்பவும் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவா, ஆனா வேலை மட்டும் முடிச்சிடுவா. இந்த வீட்டு மூத்த மருமக ஸ்ருதி கிட்ட இத்தனை திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. What the hell? என்னோட வாய்ஸ் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. கஷாயம் குடிச்சதும் வாய்ஸ் சரியாயிடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What the hell? என்னோட வாய்ஸ் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. கஷாயம் குடிச்சதும் வாய்ஸ் சரியாயிடுச்சு. அப்படியா விஷயம்? அப்ப எல்லாரையும் வச்சு நீ எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தியா? பாத்தீங்களா, எல்லாரையும் அஸ்வின் ஏமாத்தி இருக்கிறான். அடேங்கப்பா. என்னது? என்கிட்ட நீங்க போய் சொன்னீங்களா? என்ன ஏமாத்துனீங்களா? எதுக்கு? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு. மனோரமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறது நல்லது.
நம்ம ஸ்ருதியும் அஸ்வினும் கணக்கு நிறைய தீர்த்து கொண்டு இருக்கு. நீங்க பேசிக்கங்கம்மா, சரியா? நீங்க மட்டும் ஏன் நீங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் போயாச்சு. நீங்க இதுக்கு மேல நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு இப்ப சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நான் தான் கேக்குறேன்ல. நான் உங்களை பத்தி கவலைப்படுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? உங்க குரல் திரும்பி வந்துருச்சுன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா என் குரல் திரும்ப வந்தது காரணம் நீதான் சொன்னோம். எனக்கு அது பிடிக்காது. நான் சொல்றது உனக்கு புரியுதா?